மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மதுவை ஒழிப்பது, போதைப் பொருட்களை ஒழிப்பது என்பது என்றும் ஒரு பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. சரி, மதுவை ஒழிப்பதும் போதைப் பொருட்களை ஒழிப்பதும் இன்றைய சூழ்நிலையில் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்பதை நம்ம வீடியோல பார்க்கலாங்க. வீடியோவை பார்ப்பதற்கு முன் நமது PK தங்கராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் மதுக்கடைகளை திறந்தாங்க. மகாத்மா காந்தியினுடைய உயிர் மூச்சான கொள்கையே மதுவை ஒழிப்பது. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுவதும் கள்ளுக்கடைகளையும் மதுக்கடைகளையும் திறந்தாங்க. பணக்காரங்களுக்கு தான் பர்மிட் வழங்கப்பட்டது. ஜமீன்தார்கள், நிலப்பிரபுக்கள், அப்புறம் இன்னும் யார் யார் தொழிலதிபர்களா அவங்க அடிவருடிகளா இருந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் பர்மிட் வழங்கப்பட்டது. அந்த முறையும் இந்தியாவில் இருந்தது. அப்ப காந்தியடிகள் அந்த கள்ளுக்கடை மறியல் என்கிற போராட்டத்தை அறிவிக்கிறார். அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் நடத்தப்படுது. ஆனா தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னின்று மிக வேகமாக நடத்தினார். தனக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். தென்னை மரங்களை வெட்டலாமா? அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். தந்தை பெரியாருக்கும் தெரியும். ஆனால் அதனால் வரக்கூடிய கல்லு, தென்னங்கல்லு, அது ஒரு போதைப் பொருள். மகாத்மா அறிவித்து விட்டார், நாம் இந்த போராட்டத்தை வெள்ளக்காரனுக்கு உணர்த்தணும், கல்லுக்கடைகளை மூடணும். அதற்காக எந்த இழப்புக்கும் தயாராக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய தோட்டத்தில் அந்த மரங்களை அழித்து தன்னுடைய இந்த போராட்டத்தின் தீவிரத்தை உணர்த்தினார். பிறகு போராட்டம் மிக 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 வேகமாக பரவிக்கிட்டே இருந்தது. தமிழ்நாட்டுடைய தாக்கம் இந்தியாவெங்கும் பரவி இருந்தது. பிரிட்டிஷ்காரங்கனால அந்த உக்கரத்தை தாங்க முடியல. போராட்டத்தின் உக்கரத்தை தாங்க முடியாத பிரிட்டிஷார் அண்ணல் காந்தியடிகளை அவருடைய ஆசிரமத்தை பார்த்து, தயவு செய்து இந்த போராட்டத்தை நிறுத்துங்கள், நாங்கள் மூடுவதை பற்றி உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் என்றெல்லாம் சொன்ன போது, போராட்டம் இப்போது என் கையில் இல்லை என்றார் அண்ணல் காந்தியடிகள். இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் கையில் இருக்கிறது என்றார். அந்த 2 பெண்களில் நாகம்மையார், தந்தை பெரியாருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் இணைந்துதான் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டத்தை நிறுத்துவதை பற்றி அவர்களிடம் கேளுங்கள் என்று மகாத்மா காந்தி சொன்னார்கள். அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு குடியரசு ஆவதற்கு முன்பாக 1955 ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஆண்டுகிட்டு இருந்தப்ப இந்தியா முழுவதும் கள்ளுக்கடைகளையும் மதுக்கடைகளையும் திறந்தாங்க. இதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனா அவர் பேச்ச கேட்கல. அந்த கள்ளுக்கடைகளில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டதுடைய பாதிப்பை உணர்ந்த காந்தியடி அவர்கள் மறியல் போராட்டத்தை அறிவிச்சாரு. இந்தியா முழுவதும் இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் அவர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து முதல் கட்டமாக தன்னுடைய தோட்டத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டினார். ஒரு தென்னை மரம் வளர்ப்பது எவ்வளவு கஷ்டமான காரியம், எத்தனை வருடங்கள் ஆகும் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். பெரியாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அண்ணல் காந்தி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அந்த போராட்டத்துடைய தீவிரத்தை அந்த வெள்ளக்காரனுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மரங்களை வெட்டினார். போராட்டம் உச்சம் அடைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுலதான் மிக வேகமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதோடைய தாக்கம் தான் இந்தியா பரவுச்சு. ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ்காரன் அந்த போராட்டத்துடைய உக்கரத்தை அவனால தாங்கிக்க முடியல. தாங்கிக்க முடியாம என்ன பண்ணான், ஆசிரமத்தில் இருந்த காந்தியடிகள் கிட்ட போய், நீங்க தயவு செய்து இந்த போராட்டத்தை மறுசீலனை பண்ணுங்க, இல்ல உங்க கோரிக்கை நாங்க ஏத்துக்கிறோம், இருக்கிற பல்வேறு கோரிக்கைகளை அவங்ககிட்ட வச்சாங்க. அப்ப போராட்டத்தை நிறுத்துறத பத்தி காந்தியடிகள் சொன்னப்ப, இந்த போராட்டம் இப்போது என்னுடைய கையில் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள 2 பெண்கள் கையில் தான் இருந்தது, அவர்களிடம் சென்று பேசுங்கள் என்று சொன்னாரு. அந்த 2 பெண்கள் யார்? தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையாரும் தந்தை பெரியாருடைய சகோதரியும் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து தீவிரப்படுத்தினாங்க. கள்ளுக்கடைகளில் மதுவை ஒடுக்கின்ற கொள்கை உறுதியாக இருந்தாங்க. சுதந்திரம் அடைஞ்சிச்சு.
1955 இந்த மதுவிலக்கு மதுவை சம்பந்தப்பட்ட ஒரு கமிட்டி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுல 11 ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. அதுல நிறைய இருந்தது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கு தொடரணும். அதை ஏற்றுக்கிட்டு அந்த அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இல்லை. அதுக்கப்புறம் அந்த பர்மிட் முறை, இந்த பணக்காரங்களா குடிக்கிறாங்களா பர்மிட் வாங்கிக்கிட்டு, அந்த முறையும் ரத்து செய்யணும். அதில் முக்கியமானது. 3வது இராணுவத்துல இராணுவ வீரர்களுக்கு மது வழங்கப்படுகிறது, ரம் வழங்கப்படுகிறது. அவங்களுக்கு மலிவு விலையே நம்ம கொடுக்குறோம். ஒரு இராணுவம் இது சரியில்லை. அதனால இதையும் நம்ம நிறுத்தணும். இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது அருந்துவதை தவிர்க்கப்பட வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டது. ஆனா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். மதுவிலக்கு மாநிலங்கள் தொடர்ந்தது, திறந்தாங்க, மூணாங்க, வந்தாங்க. ஆனா அந்த இராணுவத்துக்கு உண்டான பர்மிட்லாம் இருக்கும். இன்னும் கூட இருக்கு. இராணுவத்துல நம்ம தோழர்கள் யாராவது தமிழ்நாட்டுக்குள்ள வேற மாநிலத்துக்கு போனாங்கன்னா முதல்ல அவங்க கேட்கறது, அவங்க நண்பர்கள் கேட்கல, எப்ப ஏதாவது கொண்டு வந்தியா அப்படிங்கிறதுதான். அது இன்னும் தொடருது. 1955 மது சம்பந்தப்பட்ட அறிக்கை ஏற்பு நடத்தினாவே இன்னைக்கு நல்லா இருக்கும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஆலோசனை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாநில வாரியாக, மொழி வாரியாக மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்டன. மாநிலங்கள்ல ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. கள்ளச்சாராயமும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டுதான் இருந்தது. இதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1971 திமுக அரசு கள்ளுக்கடைகளை திறந்தது. அப்போ 1971 அந்த கள்ளுக்கடைகளை திறக்கிறப்ப, மதுவை திறக்கிறப்ப திமுகவின் பொறுப்பாளராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் தான் அந்த கள்ளுக்கடைகள் திறக்கப்பட்டது. ஆனால் 1974 அதே திமுக அரசு அந்த கள்ளுக்கடைகளை மூடிட்டாங்க. பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சாராய கடைகள் திறக்கப்பட்டன. சாராய கடைகள் கொஞ்ச நாள் அப்படியே அந்த ஏழை முறையில ஏதோ முறையில டெண்டர் முறையில ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாராய கடைகளை எம்ஜிஆர் நிறுத்திவிட்டு ஒயின் ஷாப், அந்த மதுபானங்கள், பிராந்தி, விஸ்கி, ஒயின் இப்படிலாம் கலர் கலரா கொண்டு வந்தார். அந்த ஒயின் ஷாப்பு வேணும்னா அது லைசன்ஸ் முறை. 10,000 ரூபாய் பணம் கட்டினா போதும், லைசன்ஸ் கொடுக்கப்படும். அந்த அந்த மந்திரியுடைய இதுல கொடுக்கப்படும், எம்எல்ஏ சப்போர்ட்ல கொடுக்கப்படும். அப்படிதான் இருந்தது. அதுல 100% அந்த கடைகளை ஒயின் ஷாப்களை எடுத்து நடத்தியவர்கள் அதிமுக சேர்ந்தவங்க தான், அவங்க கட்சிக்காரங்க தான் என்பது யாராலும் மறுக்க முடியாது. மீதி 10% பேர் பலதரப்பட்ட பிரிவினர், பணக்காரங்க இதெல்லாம் இருந்தாங்க. பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1989 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அந்த லைசன்ஸ் முறையை ரத்து செய்தது. லைசன்ஸ் முறையை ரத்து செய்துவிட்டு ஏலம் அடிப்படையில அந்த ஒயின் ஷாப்புகள் ஏலம் விடப்பட்டன. இதனால அரசாங்கத்துக்கு அதிகமாக வருமானம் வருது அப்படின்னாங்க. பல கடைகள் லட்சக்கணக்கான ரூபாய் போச்சு. இப்படியே நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் மீண்டும் திமுக தோற்றுது, அதிமுக வந்தது. அதிமுக வந்தோடனே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த டாஸ்மாக் என்கின்ற ஒரு நிறுவனத்தை உண்டாக்கினார். அது அரசாங்கமே நடத்துவது, அதன் மூலம் அரசாங்கத்துக்கு வருவாய் வரும் என்ற நோக்கத்தோட அவங்க செஞ்சாங்க. இப்பதான் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்றைய சூழல்ல ஆண்டு ஒன்றுக்கு 45,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலியமா வருது. நிறைய பேர் குடிக்கிறாங்க, குடிச்சு பழகிட்டாங்க, குடிநோயாளியாகி இருக்காங்க. இந்த சூழல்ல 45,000 கோடி ரூபாயை வைத்துதான் இந்த மாநில சர்க்கார் நடக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, மதுக்கடைகள் எங்கெங்க திறந்திருக்காங்களோ அந்த மாநிலங்களில் எல்லாமே இந்த வருவாய் வச்சுதான் நடக்குது. எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஒரு அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 6% இல்ல 7% தான் அந்த ஒயின் ஷாப் மூலம் வருது. இந்த வருமானம் பெரிதல்ல. ஆனால் இது படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு 2024 திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க படிப்படியாக குறைப்போம்,
படிப்படியாக குறைத்து மது விலக்கை கொண்டு வருவோம், இதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு 500 கடைகள் குறைக்கப்பட்டது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்றைக்கு மதுவை ஒழிப்பது, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு மாநாடை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதுல அரசியல் கட்சி வித்தியாசமின்றி யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். ஆனால் ஜாதி மதவாத கட்சிகள் கலந்து கொள்வதற்கு அழைப்பு கிடையாது, முக்கியமாக பாஜகவுக்கு அழைப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொன்னாரு. அப்ப ஒரு நிருபர் கேட்டாரு, என்ன கேட்டாரு, அப்பனா அண்ணா திமுகவுக்கு அழைப்பு கொடுப்பீங்களா அப்படின்னாரு. அண்ணா திமுக கலந்து கொள்ளலாம், அவங்களுக்கு விருப்பம் தான் கலந்து கொள்ளலாம், இல்லை கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அவர் 2வது நாள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பேட்டியில சொன்னாரு. ஊடகங்கள்ல, யூடியூப்ல, டிவிக்கு எல்லாம் ஒரு பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கு. என்ன, மதுவை ஒழிப்பதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை என்பதை திரும்பவே சொல்லியிருக்காரு. எங்களுக்கோ காங்கிரஸுக்கோ இல்லை இடதுசாரிகளுக்கோ எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, இல்லை ஒருமித்த கருத்துதான் இருக்கும். தேர்தல் கூட்டணி என்பது வேறு, கொள்கை அடிப்படையில் நாங்கள் சொல்றது வேறு அப்படிங்கிற மாதிரி தன்னிலை வழக்கம் கொடுத்தும் இன்றைக்கு என்ன பரவலா போதகரமா ஆக்கப்படுதுன்னா, திமுக கூட்டணியிலிருந்து விலகுமா விசிக, அவங்க விருப்பத்துக்கு தலைப்பு போட்டுக்கிறாங்க. சரி, அது ஒரு தலைப்பு. அதுக்கப்புறம் அண்ணா திமுகவுக்கு அழைப்பா அப்படின்னு ஒரு தலைப்பு. அண்ணா திமுக சேர்ந்த ஜெயக்குமார் போன்றவங்க எல்லாம் பேட்டி கொடுத்தப்ப எங்களுடைய தலைமை முடிவு செய்யும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதா வேண்டாமா அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை. பல பேர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உள் பூசல் இருந்துகிட்டு வெடிச்சிருக்கு, இன்னும் வெடிக்கும் அப்படின்னு தன்னுடைய ஆசைகள்லாம் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதை பத்தி திமுக அமைச்சர் உதயநிதி கேட்டப்ப இது இந்த மாநாட்டுடைய நடத்துவது அவங்க கட்சியுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மா சுப்பிரமணியம் என்ன சொன்னார்னா, அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுமா அவங்க மாநாட்டுக்கு யார் யாரை அழைப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு உயர்மட்ட குழு போட்டிருக்கோம், அந்த குழு பரிந்துரை பண்ணி அவர்களை எல்லாம் அழைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு நியமனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வழக்கம் போல சீமான் அவரு அவருக்கு உரிய பாணியில பேசியிருக்காரு. சீமான சொன்ன கருத்துக்கெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார், அது நல்ல கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர் சொன்னா அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாமே கேட்பாங்க, எல்லா பிரச்சனையும் அவங்களதான் கொண்டு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க கொண்டு வந்த பிரச்சனைக்கு எது சரியோ அது சரியாக செய்வார். அந்த நம்பிக்கை இந்த மக்கள்கிட்ட இருந்தது. அவர் சொன்ன ஆலோசனைகளும் சரியாக இருந்ததுனால அந்த ஊர் பொதுமக்கள்லாம் அவரை கேட்டு நடந்துக்கிட்டாங்க. ஒரு அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, தன்னுடைய 8 வயசு சிறுவனை கூட்டிட்டு போச்சு. கூட்டிட்டு போனோடனே அந்த பெரியவர்கிட்ட சொன்னப்ப பெரியவர்கிட்ட கேட்டாங்க. பெரியவர்கிட்ட சொன்னாங்க, என்னங்க அப்படின்னு. என்னம்மா பையனை கூட்டிக்கிறதுக்கு என்ன விஷயம், உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லைங்கய்யா, இவன் வெல்லம் நிறைய திங்கிறான், இனிப்பு நிறைய திங்கிறான், நீங்க தான் சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சொன்னோடனே அந்த பெரியவர் சொன்னாரு, ஒரு 3 நாள் கழித்து இந்த பையனை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா 3 நாள் கழித்து தன்னுடைய மகனை அழைத்துக்கிட்டு அந்த பெரியவர் பார்க்க போச்சு. போனோடனே பெரியவர் அந்த அம்மாவையும் மகனையும் பார்த்துட்டு மகனை கூப்பிட்டு ஒரு தலையில ஒரு தடவை அன்பா தடவி, இனிப்பு சாப்பிடாத, வெள்ளத்தை சாப்பிடாத, உடம்புக்கு கெடுத்தல், வெள்ளம் சாப்பிட்டா உருக்குலையும், சூடு அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சொன்னார். உடனே அந்த அம்மா கேட்டது, 3 நாளைக்கு முன்னாடி அதை நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அப்ப பெரியவர் சொன்னாரு, எனக்கே வெள்ளம் சாப்பிடும் பழக்கம், இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் இருந்தது, அதனால நான் சொல்லல, நான் நிறுத்தி 3 நாள் ஆகுது, இனிமேல் அதை நான் தொட மாட்டேன், அதனாலதான் அந்த தகுதி வந்ததுக்கு பிறகுதான் நான் உன் மகனுக்கு சொன்னேன் அப்படின்னாரு. அந்த அம்மா நன்றி தெரிவிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க.
இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அரசியல் கட்சிகள் மதுவை எதிர்க்கின்றது. மது என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுல எந்த கருத்து வேறுபாடும் யாருக்கும் கிடையாது. இப்ப விசிகால திருமாவளவன் எடுக்கிறாருன்னா, முதல்ல அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உத்தரவு போடணும். மது குடிக்காதீங்க, மதுவில் ஏற்படக்கூடிய தீமைகளை விளக்குங்க. நீங்க மது குடிக்கிறதுனால உங்க குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. ஆகவே மதுவை யாரும் தொண்டர்கள் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும், சொல்லணும், அவங்க திருத்தணும். அதுக்கப்புறம் அந்த கட்சியில ஒன்றியம், மாவட்டம், நகரம் இந்த மாதிரி பொறுப்புல இருப்பாங்கல்ல, அந்த பொறுப்புல இருக்கிறவங்க மது குடிக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு அந்த பதவி தராதீங்க. எம்எல்ஏக்கு தராதீங்க, எம்பிக்களுக்கு தராதீங்க. முதல் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா நலமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திருமாவளவனுடைய விசிகாவுக்கு மட்டும் அந்த பேச்சு பொருந்தாது. திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், உள்ள தூய்மையுடன் இருக்க வேண்டும், அகத்தூய்மையுடன் இருக்க வேண்டும், புறத்தூய்மையுடன் இருக்க வேண்டும். அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கு எண்ணத்தை மாற்ற வேண்டும். அரசியல் என்பது மக்களுக்கானது, மக்களுக்கானது அரசியல் என்பதில் அவர்கள் தெளிவுபட வேண்டும். இதுதான் நம்ம கோரிக்கை, இதுதான் நம்மளுடைய விருப்பமும் கூட, இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களின் விருப்பமும் கூட. இதெல்லாம் நீங்க செய்யுங்க, செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க மது காணாம போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரிதான் போதை பொருட்களும். போதை பொருட்கள் குஜராத் தான் இன்னைக்கு இந்தியாவுல நுழைவாயிலா இருக்கு. அதை மூடணும், அதை தடுக்கணும். அங்கதான் வருதுங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்றிய சிறப்பு புலனாய்வு துறையை கைக்குழு படிச்சு செய்தித்தாள்களை போட்டோட வந்திருக்கு. அதனால அந்த நுழைவாயில மூடணும், மதுக்கடைகளை மூடணும். தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநில மக்களும் நன்றாக இருந்தால் இந்தியா மிக நன்றாக இருக்கும் என்ற கருத்தில் தலைவர்கள் கொள்ள வேண்டும். இதை அரசியல் ஆக்கக்கூடாது. இது இந்த கூட்டணிக்கு போயிருவாங்களா, அந்த கூட்டணிக்கு போயிருவாங்களா, அவங்க விருப்பங்க. எத்தனையோ கூட்டணிகள் மாறி இருக்கு. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா பூராமே கூட்டணி மாறி இருக்கு. இன்றைக்கு மைனாரிட்டி அரசு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற சந்திரபாபு நாயுடு, நிதிஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மனப்பூர்வமா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்களா? கூட்டணி எப்ப வேணாலும் மாறும். அவங்க ஆதரவு திருப்புவாங்கன்னா இந்த பாஜக அரசு கீழே வீழும். அதனால இதுக்கு முன்னால என்ன நடந்தது? அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க இங்க வந்தாங்க, இங்க இருந்தவங்க அதிமுக கூட்டணிக்கு போனாங்க. இதெல்லாம் அந்தந்த சூழலை பொறுத்து. அது தேர்தல் கூட்டணி. கொள்கை கூட்டணி என்றால் சமூக நீதிக்கான ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும். இந்தியா முழுவதற்கும் இன்னைக்கு சமூக நீதி தேவைப்படுகிறது. மதுவை ஒழிப்பதையும் பிரதான கொள்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்து செய்கின்ற ஒரு முன்னெடுப்பு இதுக்கு இருக்கின்றது என்றால் பாஜகவுக்கு கிடையாது. ஆனால் எந்த அணிக்கு இருக்கிறது என்றால் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு இருக்கிறது. இந்த கடமையை ஒற்றுமுடியால் பணியாற்றுங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி அதிகாரம், ஆட்சி என்பது மேல போட்டு இருக்கிற துண்டு மாதிரி, கொள்கை என்பது கட்டியிருக்கின்ற வேட்டி மாதிரி. இதை புரிந்து கொள்வி. இந்த வீடியோவை பார்த்தீங்க. இந்த வீடியோவில் நான் பலவிதமாக கருத்துக்களை, என்னுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கேன். இந்த கருத்துக்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்டுகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.